பெண்களால் தான் திமுக ஆட்சியே முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு யார் சொல்லியிருந்தா? தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அந்த மாதிரி பேசுறதுக்கு அப்புறம் இப்போ அதை கேள்வியாக கேட்டோம்னா ஆளுங்கட்சியிலேருந்து பேசுகிற அமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ராங் கால்குலேஷன், உங்களுக்கு தெரியாது எங்களுடைய ஸ்ட்ரென்த்தே பெண்கள் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. பேசினது யார்? அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். அண்ணன் சேகர் பாபு அவர்கள்ட்ட தான் சார் விஜய் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களோட ஆட்சி தர்சா போகிறதுக்கு காரணமே பெண்களாக தான் இருப்பாங்களாம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த பெண்கள் உங்கள் மேலே கோவத்தில் உங்களுக்கு எதிராக வாக்களிக்க போகிறாங்க, உங்கள் ஆட்சியை கவுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறார் சார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை சுற்றி இருக்கிற எல்லா படையுமே பெண்களை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட படை தான். பார்த்துக்குங்க, பக்கத்தில் இருக்க மேயர்லேருந்து பாருங்கள் எல்லாருமே பெண்கள். நாங்கள் அந்தளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு சம பங்கு கொடுத்து பயங்கரமாக வச்சுருக்கோம். எங்களுடைய கட்சிக்கு எங்களுடைய தலைவருக்கு கட்சிக்கு பெண்களுடைய ஆதரவு ஏகபோகமாக இருக்குது. அப்படி இருக்கையில் பெண்களுடைய ஆதரவினால்தான் இந்த ஆட்சி உச்சத்திற்கு போக போகிறது. அவர் போடுற கால்குலேஷன்லாம் நடக்காது தம்பி அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கார் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். மன்னரா ஒரு சினிமா வரி பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே, என்றும் ஆளும் இந்த எங்கள் ஆட்சி இந்த மண்ணிலே, கல்லில் வீடு கட்டி தந்தது எங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்தது எங்கள் நெஞ்சமே. இதுதான் அவருக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறேன். பெண்கள் தான் இந்த ஆட்சியை மீண்டும் 2026ஆம் ஆண்டு தூக்கி பிடிப்பார்கள். இன்றைக்கு எங்கு போனாலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலே அன்பு தலைவர் தளபதி அவர்களை வரவேற்கின்ற கூட்டம் எதுவென்றால் அதில் 80% பெண்கள் கூட்டம்தான். எங்களை சுற்றி நிற்பவர்கள் கூட பாருங்கள். பெருநகரத்துடைய மேயர் பெண், பக்கத்திலே நிற்கின்ற சுகாதார நிலைக்குழு தலைவர் பெண், அதன் பக்கத்திலே நிற்கின்ற மண்டல குழு தலைவர் பெண், இந்த பகுதியினுடைய ஹெல்த் ஆஃபீஸர் பெண், இப்படி எங்கும் பெண்கள். சக்திமயமான இந்த ஆட்சியை எந்த சக்தியாலும் அகற்ற முடியாது என்பதுதான் எங்களுடைய பதில். அதுக்கடுத்து தான் மேடையில் விஜய் அவர்களை பற்றி பேசினாரா இல்லை யாரை பற்றி பேசினாரு அப்படின்ற பேரெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஆனால் நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி மொச்சக்காலெல்லாம் பேசுதே அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இதை யாருக்கு நீங்கள் ரிலேட் பண்ணுமோ பண்ணிக்கிங்கப்பா, நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் ஒரு கருத்து சொல்கிறார். அந்த மாதிரி இருக்கிற அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, புலிக்கு பயமாக இருந்தால் ஏன் மேலே ஏறிக்கோங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு பயந்தவங்கலாம் எல்லாரையும் எங்கள் மேலே ஏறுங்க எங்கள் மேலே ஏறுங்கன்னு கூட்டணி சேர்க்கறதுக்கு பரன்னு இருக்காங்க. என்னதான் நீங்கள் ஆள் சேர்த்தாலும் தம்பி எங்களை யார் அசைச்சிக்க முடியாது அப்படின்றவர்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். நேற்று பெய்த மழையிலே இன்றைக்கு முளைத்த காளான்கள் எல்லாம் சொல்லுவார்கள், புலிக்கு பயந்தவர்கள் எல்லாம் என் மீது ஏறிக்கொள்ளுங்கள் என்று. அப்படி இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகனை பார்த்து பயம் தொற்றிக் கொண்டதால் தான் என் மீது ஏறுங்கள் 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 என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஒரு பழமொழி உண்டு. நாவலர் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொல்லுவார், இவ்வளவு எதிர்குரல் கொடுக்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது சொல்லுவார், காய்த்த மரத்தில் தான் கல்லடிப்படும் என்பார்கள். அதுபோல் பூத்து குலுங்குகின்ற காய்த்து குலுங்குகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற திராவிட மாடலுடைய தோட்டத்தை நோக்கித்தான் அனைத்து அணில்களும் ஏதாவது கிடைக்குமா என்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.